திருச்சிற்றம்பலம். தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர். தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆளாலம் உண்டு இருண்ட கண்டத்தான் செம்பொற்களல் அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே. அப்பம் இடி அவளொடு எல் உண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ். இறைவனை வாழ்த்தி போற்றி துதித்து ஞானம் பெற்றிடும் இஞ்ஞான பொற்சபையின் காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜைக்காய் தமிழக அரசின் காரைக்கால் அம்மையார் விருதினை பெற்ற முனைவர் மோ ஞான பூங்கோதை அம்மையாரை போற்றிடும் பாராட்டிடும் இப்பாராட்டு விழாவுக்காய் இணையத்தின் வழி இணைந்திருக்கும் இறையடியார்களை ஞான பொற்சபையின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்வின் துவக்கமாய் எல்லாம் வல்லானை வாழ்த்தி போற்றிட இறை வாழ்த்து பாடிட செல்வன் யோகேஸ்வரனை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய தேவாரம், இன்றைய திருமுறை பெரிய புராணம். திருச்சிற்றம்பலம். இரவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் உன் திருவடி கீழ் உன் ஆடலை கண்டு நான் பூரித்திட வேண்டும் என்று இறைவனை நினைத்து நாமும் உருகிட அற்புதமாய் இறை வாழ்த்து பாடிய செல்வனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பிற்றை அருகு வந்தனைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே அருளிச் செய்தார் எனும் சிறப்புக்குரிய காரைக்கால் அம்மையாரின் பெயரிலே தமிழக அரசால் வழங்கிடும் உன்னத உயரிய விருதான காரைக்கால் அம்மையாரின் விருதினை பெற்றவரும் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினருமான மதுரை தியாகராஜர் கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியராய் பணி நிறைவுற்ற முனைவர் மோ ஞான பூங்கோதை அம்மா அவர்களை இந்த ஞான பொற்சபையின் சார்பிலும் அடியார்களின் சார்பிலும் அன்போடு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். அம்மாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். மதுரை மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தின் சித்தாந்த பேராசிரியராய், திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பேராசிரியராய் சைவ சித்தாந்த ஞானத்தை பலருள் விதைத்து வரும் அம்மா அவர்கள் தம்முடைய முனைவர் பட்டத்தையும் இளமுனைவர் பட்டத்தையும் சைவ சித்தாந்தத்தில் மேற்கொண்ட சிறப்பிற்குரியவர். இவரது மேற்பார்வையில் 10 பேர் சைவ இலக்கியங்களில் முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாது 8 பேர் முனைவர் பட்டத்தை நிறைவு செய்துள்ளார்கள். 7 பேர் பட்டம் பெற்றுள்ளார்கள். 15 பேர் இளமுனைவர் பட்டத்தையும் பெற்றுள்ளார்கள். இவரது சைவ சித்தாந்த ஞானம் எழுத்துருவிலே பலரது கைகளில் தவழ்ந்து இதயத்தில் புகும் வண்ணம் சைவ சித்தாந்த திறன், சித்தாந்த நோக்கில் பிற சமயங்கள், சைவ சித்தாந்தத்தில் ஞான நெறி என்ற நூல்களையும் எழுதியுள்ளார். கந்தர் கலிவெண்பாவுக்கு எளிய உரையும் எழுதியுள்ளார். மேலும்
பல்கலைக்கழக அளவில் 12 கட்டுரைகளையும், நூற்றாண்டு விழா மலர்களில் 14 கட்டுரைகளையும், மலர்கள் இதழ்களில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும், பன்னாட்டு மாநாட்டு மலர்களிலும் பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இந்தியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற அகில உலக மாநாடுகளில் கலந்து கொண்டும் சிறப்பித்துள்ளார். அம்மா அவர்கள் 30க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும், மதுரை அகில இந்திய வானொலியிலும், தூத்துக்குடி அகில இந்திய வானொலியிலும், மதுரை எஃப்எம்மிலும் 50க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றியவர். மலேசியாவில் 15க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளில் சொற்பொழிவாற்றியவர். 300க்கும் மேற்பட்ட கோவில்கள், மடங்களில் பக்தி சொற்பொழிவாற்றியவர். 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம், கல்லூரிகளில் சிறப்பு சொற்பொழிவாற்றியவர். தாம் பெற்ற ஞானத்தை பலருள் விதைத்திடும் வண்ணம் 2001 முதல் ஒவ்வொரு ஆண்டும் விக்ரமசிங்கபுரம் சைவ நெறி கழகத்தில் 15 நாட்களும், 2004 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் 10 நாட்களும், ஜூலை 2020 முதல் சிவனருள் சித்தாந்த வகுப்பிலும், 15 நாட்கள் மலேசிய சைவ சித்தாந்த மன்றத்திலும், 2020 பிப்ரவரி மாதம் முதல் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மெய்யியல் பிரிவில் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பினையும் நடத்தி வருகின்றார். இவரது சிறப்புக்கு மேலும் மகுடம் சேர்க்கும் வண்ணம் சித்தாந்த வித்யாநிதி, சித்தாந்த ஞான தேசிகர், சித்தாந்த செம்மணி, சிவநெறி உரை சீராளர், சித்தாந்த சைவ சுடர்மணி என்று பல பட்டங்களை பெற்ற சிறப்புக்குரியவர். அம்மா அவர்கள் குறித்து இத்தகு பெருமைகளையும் சிறப்புகளையும் குறித்து கொண்ட அம்மா அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், பெருமைகளை பகிர்ந்து கொண்டே இருக்கலாம், காலம் போதாது. அம்மா அவர்களை மேலும் சிறப்பித்து பேசிட, அவர் பெற்ற விருதுக்காய், அவர் தம் உயரிய விருதுக்காய் பாராட்டி பேசிட நம்முடைய ஞான பொற்சபையின் துணைத் தலைவரும், பெருந்துறை பழனிச்சாமி கலை கல்லூரியின் கல்வி ஆலோசகராய் இருந்து வருபவரும், கோவை பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியில் புள்ளியியல் துறையில் பணி நிறைவு பெற்றவருமான எங்கள் அன்பிற்குரிய முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை இன்றைய சிறப்பு விருந்தினரை பாராட்டி பேசிட அன்போடு அழைக்கின்றோம். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை பாராட்டுரை நல்கிட அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஞான பொற்சபை நிகழ்ச்சிகளில் ஒரு சிறப்பான நாள் என்று கூறலாம். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு காரைக்கால் அம்மையார் விருது பெற்ற முனைவர் ஞான பூங்கோதை அம்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்திராணி அம்மா தலைமையில் உள்ள ஞான பொற்சபை உறுப்பு விழுதா? ஹலோ ஐயா, இப்ப கேக்குதுங்க ஐயா. ஓகே. இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். அம்மாவினுடைய செயல்களை பற்றி நமது செயலர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மே மாதம் 15, 1961 பிறந்த அம்மா அவர்கள் பல என்ன சொல்லாத பல முகங்கள் தேர்ச்சி பெற்றவர். பிகாம் பட்டம் பெற்று, கம்ப்யூட்டர் துறையில் ஒரு டிப்ளமோ பட்டம் பெற்று, அதற்கு பிறகு தமிழ் முதுகலை பட்டம் பெற்று
அப்புறம் எம்ஃபில் பட்டம், பிஹெச்டி பட்டம், முனைவர் பட்டம் எல்லாமே பெற்றது சிறப்பானது. அதோடு இல்லாமல் கேக்குதா எல்லாருக்கும்? ஹலோ, ஏன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க, அதனால கேட்கிறேன். அதோடு இல்லாமல் அம்மா அவர்கள் சித்தாந்த நியதிகளை பின்பற்றி அதிலேயே அனைத்து ப்ராஜெக்ட்களையும் செய்திருக்கிறார். எம்பில் உட்பட, முனைவர் பட்டம் உட்பட, முனைவர் பட்டத்திற்கு மாணவ மாணவிகளை தேர்வு செய்ததும் பல கல்லூரிகள், பள்ளிகள், கோவில்கள் எல்லாவற்றிற்கும் சைவ சித்தாந்த நெறிகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்துவது மட்டுமல்லாமல் அதை பற்றி நிறைய கருத்தரங்குகளில் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் செயலர் அம்மா கூறியது போல தொலைக்காட்சிகள், இந்திய தொலைக்காட்சி அல்லாமல், இந்திய வானொலிகள் அல்லாமல் வெளிநாட்டு தொலைக்காட்சியில் வானொலியிலும் சிறப்பாக அவர்களால் செயல்பட முடிந்தது என்று கூறினால் அதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு சைவ சித்தாந்த முறைகள். அதில் எடுத்துக்கொண்ட பல தலைப்புகள் எல்லாவற்றையும் இங்கு விவரிக்க முடியாது. அதில் எடுத்துக்கொண்ட பல தலைப்புகளை படிக்கும் பொழுது பிரமிப்பாக உள்ளது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த அம்மையார் அவர்கள் சிவனடியாரை போன்று அவர்களும் தம் வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக் கொண்டு அதனுடைய சித்தாந்த கருத்துக்களை இன்றளவும் ஓய்வு பெற்ற கல்லூரி பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்னமும் அதனுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆகையால் இன்றைய தினம் அம்மையாருடைய வருகை மட்டுமல்லாது இன்றைய தினம் அவர்கள் ஆற்றப் போகின்ற ஒரு சொற்பொழிவானது நாம் எல்லோருக்கும் மிகுந்த உந்துதலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் எப்பொழுதும் எங்களை உற்சாகப்படுத்தி ஞான பொற்சபையினை மிக சிறப்பாய் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய துணை முதல்வர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இன்று மிகச் சிறப்பாய் தம்முடைய வாழ்த்துரையினையும் பாராட்டுரையினையும் நல்கிய ஐயா அவர்களுக்கு அனைவரது சார்பிலும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இத்தகு சிறப்பானது ஒரு சிறப்பு விருந்தினரை பாராட்டி பேசிட எங்கள் ஞான பொற்சபையின் செயற்குழு உறுப்பினரும் கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை இணை பேராசிரியராய் பணி நிறைவு பெற்றவரும் ஞான பொற்சபைக்கு ஒரு முக்கிய தூணாய் இருந்து எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு மிக சிறப்பாய் தன்னுடைய பங்களிப்பை அளித்து வரும் எங்கள் அன்பிற்குரிய அம்மா முனைவர் மல்லிகா சுந்தரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியார் பெருமக்களுக்கு என் அன்பு வணக்கம். நன்றி கருணாம்பிகை, நன்றி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே. மலைக்கு மருகனை, மங்கை வங்கனை, எங்கள் பராபரனை, ஐயனணி தில்லை வாணனை, மாணிக்க கூத்தனை, மையமர் கண்டனை, வேதமும் வேள்வியும் ஆயினானை, சோதியுமாயிருள் ஆயினானை, பாதியுமாய் முற்றும் ஆயினானை, ஆதியுமாய் அந்தம் ஆயினானை பணிந்து ஏத்துவோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. அவ்வண்ணம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்த பெருமையை பெற்றவர் முனைவர் திருமதி
மோ ஞான பூங்கோதை அம்மா அவர்கள். பெயரிலேயே ஞானத்தை வழங்கிய அவரது பெற்றோரை நான் அடிபணிகிறேன். அவர் தனது வாழ்நாளை சிறந்த முறையில் பயன்படுத்தி அப்பக்குவம் உள்ள ஆன்மாக்களும் தங்கள் வினைப்பயன்கள் நீங்கி உய்வை அடைய வழிகளை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரது சிறப்புகளை கருணாம்பிகை கூறியுள்ளார். அவற்றை திரும்பவும் சொல்வதற்கு காலம் இல்லை. இருந்தாலும் அனைவரும் இந்த இது மூலமாக தெரிந்து கொண்டோம். அதனால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரது சித்தாந்த பட்டங்கள் மிகவும் மேன்மை பொருந்தியவை. வித்யாநிதி, சித்தாந்த வித்யாநிதி, சித்தாந்த ஞான தேசிகர், சித்தாந்த செம்மணி, சித்தாந்த சைவ சுடர்மணி, சித்தாந்த உரை சீராளர் போன்ற பட்டங்களை அவர் பெற்றுள்ளார். அவரது சிறப்புக்கு எல்லையே இல்லாமல் பல்கி பெருகி கொண்டு இருக்கிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். இத்தனை தகுதிகளை உடைய திருமதி ஞான பூங்கோதை அவர்கள் காரைக்கால் அம்மையார் விருதினை பெறும் பேறு பெற்றவர். தமிழக அரசின் விருதினை பெற பேறு பெற்றவர். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இறையருளும் திருவருளும் குருவருளும் பெற்று மேன்மேலும் சித்தாந்த உலகிற்கு சேவை புரிந்து சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெற்று வாழ ஞான பொற்சபை சார்பாகவும் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் வாழ்த்தி வணங்குகிறேன். அவரது பணி மேன்மேலும் தொடர எமது நல்வாழ்த்துக்கள். இன்று அவரது உரைக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். வாய்ப்பளித்த ஞான பொற்சபைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். என்றும் எங்களோடு இணைந்து ஞான பொற்சபையை சிறப்பாய் நிகழ்த்தி இன்று இசையோடு நல்லதொரு பாராட்டுரை நல்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா ஞான பூங்கோதை அம்மா அவர்களே, இது உங்களுக்கான களம். இனியும் காலம் எங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில். உங்களுடைய திரையை பார்க்கும்போது கையிலேயே இறைவனின் திருவடிகளிலே அமர்ந்து இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரை தரிசிப்பதை போல இருக்கிறது தாங்கள் அமர்ந்திருக்கும் கோலம். உங்கள் தலைக்கு மேலே கைலை மலைநாதனை தரிசித்துவிட்டு அப்படியே பார்க்கும் பொழுது அவன் அடிக்கீழ் இருக்கும் காரைக்கால் அம்மையாரை போன்று தாங்கள் அமர்ந்திருப்பது எங்கள் ஞான பொற்சபைக்கு மிகச் சிறப்பாய் இருக்கிறது. இது இறை சித்தம் என்றுதான் எண்ணுகின்றோம். கைலை நாதனோடு காரைக்கால் அம்மையாரையும் செவிவழி உணர்ந்து இதயத்திலே புகுத்திட ஆவலோய் உங்கள் உரை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த சபை அம்மையே என்னும் செம்மையொரு மொழியும் அப்பா என்னும் அற்புத மொழியும் என்னும் தலைப்பில் உங்கள் சிறப்புரையை கேட்டிட ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். அன்புடன் வருக, உம் உரையினை நல்குக. திருச்சிற்றம்பலம். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்றனை பொருளும் தானே பிரிச்சுடற்பார் ஆகாசம் அப்பொருளோ தானே அவள் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலம் வாயை கண்மம் போக்கி சிவானந்தத்தை ஆண்டு அருள்வை சொக்கநாத. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய திருவருளை வணங்கி நிற்கின்றேன். ஞான பொற்சபை தில்லை நடராஜ பெருமானுடைய
அழகு மிளிர்கின்ற அந்த திருவுருவோடு நம்ம எல்லாம் வரவேற்கின்ற இந்த அழகான சபை அறிவும் அன்பும் அந்த அழகும் ஆனந்தமுமே இங்கே முழு முதல் என்பதை உணர்த்தி கொண்டு ததும்பி நிற்கின்ற இந்த ஞான பொற்சபையினுடைய அந்த உருவமே நம்ம எல்லாம் ஆனந்தத்தில் ஆழ்த்துகின்றது. அதோடு ஒவ்வொரு நாயன்மாரினுடைய அந்த அற்புத வரலாற்றை சிந்திக்கும்படி செய்கின்ற இந்த ஞான பொற்சபையினருடைய ஒவ்வொருவரினுடைய திருப்பாதத்தையும் வணங்கி மகிழ்கின்றேன். அதோடு இந்த கூகுள் மீட்ல இணைந்து நின்று இந்த காரைக்கால் அம்மையார் குரு பூஜையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தாழ்வெனும் தன்மையோடு அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்ற முனைவர் திருமதி இந்திராணி அம்மா அவர்களுக்கும் அம்மா திருமதி கருணாம்பிகை அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த சபையினுடைய துணைத் தலைவராக இருந்து பல்லாற்றானும் உதவி கொண்டிருக்கின்ற தன்மையை எல்லாம் சொன்னார்கள். உண்மையிலேயே பெரிய தொண்டு, அதுவும் இந்த காலகட்டத்திலே அவரவர் வீட்டிலே இருந்து இந்த மாதிரியாக அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொள்கின்ற வகையில் அமைத்து தந்திருக்கின்ற இந்த ஞான பொற்சபை சார்ந்த எல்லோருமே உண்மையிலேயே பெருமைக்குரியவர்கள். ஐயா அவர்கள் துணை நின்று இந்த ஞான பொற்சபையை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பாராட்டுரையும் வழங்கி நின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கங்கள். அம்மா மல்லிகா சுந்தரி அம்மா அவர்கள் மிக சிறப்பாக பாடி மனம் குளிர அது உள்ளார்ந்த அன்போடு ஒரு தாய்மை அன்போடு அவர்கள் இப்பொழுது பாராட்டுரை நிகழ்த்தி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காரைக்கால் அம்மையார் விருது அப்படிங்கிறது தமிழக அரசானது சைவத்திற்கும் பெண்களுக்கும் சிறப்பு செய்கின்ற வகையிலே இந்த வருடம் முதலாக இந்த விருதினை அளித்திருக்கின்றது. உண்மையிலேயே நாம் அனைவருமே மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று. சைவம் சார்ந்த அத்தனை பேருக்கும் இது ஒரு புது வரவு. இதுவரைக்கும் இல்லாத வகையிலே இந்த வருடம் நமக்கு இந்த சைவத்திற்கு இவ்வளவு ஒரு சிறப்பு அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனக்கு அதற்கு தகுதி இருக்கிறதா என்னன்னு தெரியாது. ஆனா அவர்கள் ஏதோ பல வகையிலும் பார்த்து தந்திருக்கிறார்கள் என்றாலும் எத்தனையோ அன்பர்கள் உண்மையிலேயே அத்தனை அன்போடும் ஆர்வத்தோடும் தொண்டு உள்ளத்தோடும் பல வகையிலும் இந்த சைவ தொண்டிலே சைவ நிகழ்வுகளிலே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரையுமே நாம் தமிழக அரசு செய்த சிறப்பு அத்தனை பேருக்கும் உண்டு என்கின்ற வகையிலே நினைந்து அவர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி நிற்கின்றேன். உண்மையிலேயே தமிழக அரசு கொடுக்கின்ற அந்த பாராட்டை விட இந்த மாதிரி நாயன்மார்களை போற்றி நிற்கின்ற அடியார் கூட்டத்தினுடைய இந்த பாராட்டு உரைதான் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தருவதாக அமைவது. அடியார் கூட்டத்தோடு இருக்கின்ற அந்த ஒரு சிறப்பு மற்ற எந்த ஒன்றிலுமே நமக்கு அமைந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. சிவத்தின் மீது அன்பு கொண்டு இவர்கள் செய்து வருகின்ற இந்த பணியானது மேலும் மேலும் சிறக்க வேண்டும்.
அதற்கு எம்பெருமான் சொக்கநாதர் துணை இருப்பார் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தை நான் முன்வைக்கின்றேன். நீங்கள் தந்த இந்த பாராட்டினையும் மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றேன். சிவத்திற்கு செய்கின்ற ஒரு அன்பின் வெளிப்பாடாக இதனை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சபையினர் தருகின்ற இந்த பாராட்டு உரையானது மனம் நிறைந்த மகிழ்ச்சியை தருகின்றது. ஆக அப்படி அமைந்திருக்கின்ற இந்த அடியார் பெருமக்களினுடைய அன்பு எனக்கு கிடைத்த வகையிலே பெரும் மகிழ்ச்சி. அதுவும் இன்றைய தினமே காரைக்கால் அம்மையாரினுடைய குரு பூஜை நாள் வருகின்ற இந்த காலத்தை ஒட்டி எனக்கு அமைந்திருப்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இந்த 3 நாட்களுமே காரைக்கால் அம்மையாரை பற்றிய சிந்தனை தான் எனக்கு. இன்றைய தினம் இன்னைக்கே ஞானபுர சபையினர் குரு பூஜையை முந்திக்கொண்டு நடத்திவிட்ட தன்மை அமைந்திருக்க, நாளைய தினமும் குரு பூஜை நாளாக எனக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இருக்கின்றது. நாளை மறுநாளும் இதே காரைக்கால் அம்மையாரை பற்றிய சிந்தனை அமைந்திருக்கிறது. இது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருவதாக அமைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த குரு பூஜையை ஒட்டி காரைக்கால் அம்மையாரை பற்றிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மையை பற்றி வரலாறுக்குள் அதிகமாக நான் சொல்லவில்லை. என்ன எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த வரலாறு தான். அம்மை சொன்ன பாடல்களிலிருந்து சில கருத்துக்களை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றேன். இருந்தாலும் கூட ஒரு சில கருத்துக்களை வரலாற்றில் இருந்தும் சிந்திக்க நினைக்கின்றேன். முதலிலே காரைக்கால் அம்மையார் என்று அந்த வார்த்தை, காரைக்கால் அம்மை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பெயரை யார் சூட்டியது? இந்த பெயரை காரைக்கால் அம்மையார் என்கின்ற இந்த பெயரை அவருக்கு சூட்டியது யார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் பெற்றோர் இல்லை. அதன் பின்பு அவருடைய வரலாற்றை நமக்கு முதல்ல எடுத்து காட்டிய சுந்தரரான் பார்த்தா அவரும் இல்லை. அதை கொஞ்சம் வகைப்படுத்தி கொடுத்த நம்பியாண்டார் நம்பியா என்றால் அவரும் இல்லை. ஆக இந்த அம்மை அப்படிங்கிற இந்த பெயர், இதனை சேக்கிழார் பெருமான் தான் முதலாக நமக்கு காட்டுகின்றார். புராணத்தினுடைய பெயரு காரைக்கால் அம்மையார் புராணம் என்றுதான் வைக்கின்றார். அவர் காரைக்கால் முதல்ல வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுதே, இன்னும் கூட சொல்ல போனால் காரைக்கால் அம்மையார் புராணம் என்று ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே முந்திய புராணத்திலே அங்கே ஒரு முன்னுரை போல அங்கே ஆரம்பிக்கின்ற அந்த நிலையிலேயே சொல்லுகின்ற பொழுது பெருமிழலை குறும்பரினுடைய வரலாறை சொல்லி முடிக்கின்ற அந்த இடத்திலே அடுத்ததாக நான் அம்மையினுடைய வரலாற்றை சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிற அந்த இடத்திலேயே அவர் காட்டிவிடுகின்றார். மயிலை புறங்கொண் மென் சாயல் மகளிர் கிழவி யாழினோடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவாம் என்றுதான் அங்க காட்டுகின்றார். அம்மையினுடைய உருவத்தை அங்கே முன்னிறுத்தவில்லை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய குரலை முன்னிறுத்துகின்றார் நம்முடைய சேக்கிழார். யாழினோடும் குயிலை பொருவும் காரைக்கால் அம்மை என்று அங்கே காட்டிய அந்த தன்மையிலேயே அவருடைய பாடல்களுக்குத்தான் எவ்வளவு ஒரு சிறப்பினை அங்கேயே குறிப்பாக காட்டிவிட்டார் என்று புரிகின்றது. ஏன்னா பலருக்கு தெரிந்த ஒன்றுதான், அம்மையினுடைய பாடல்கள் தான் நமக்கு பல வகையிலும் முன்னோடியாக இருந்தவை. யாப்பு அமைப்பிலும் சரி, பண்ண அமைப்பிலும் சரி, அம்மையினுடைய பாடல்கள் நமக்கு ஒரு இலக்கிய முன்னோடி. வெண்பா யாப்பிலே அமைத்து கொடுத்ததும் சரி, அந்தாதி அமைப்பிலே பாடலை அமைத்து கொடுத்ததும் சரி, இரட்டை மணிமாலை என்கின்ற வகையிலே அந்த பாடல் அமைப்பு வெண்பாவும் கற்றை கலித்துறையுமாக அமைத்து அந்த 2 வகையினை கோர்த்து கொடுத்த அந்த இரட்டை மணிமாலை என்கின்ற அந்த யாப்பிலும் சரி,
பதிகம் அப்படிங்கிற வகையிலே பாடல் கொடுத்த வகையிலும் சரி, அம்மைதான் முதலாக நமக்கு இவற்றை காட்டி, அதாவது வழிகாட்டி நிற்கின்றார். அதே போல பண் அப்படின்னு பார்க்கிற போது அதற்கு முன்னால பண் பற்றிய செய்திகள் நமக்கு உண்டு. சங்க இலக்கியம் தொடங்கி பல பண் பற்றிய செய்திகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பண்ணிலே இதை அமைத்து அப்படிங்கிற மாதிரி இந்த பதிகத்தை இந்த பண்ணிலே அமைத்திருக்கின்ற வகை அப்படின்னு இது வரைக்கும், அது முன்னாடி வரைக்கும் யாருமே செய்ததில்லை. ஆக அதிலும் அம்மைதான் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றார். இந்தள பண்ணிலும் சரி, நட்டபாடை பண்ணிலும் பாடல் அமைத்து தந்த தன்மை, அவர்கள் அம்மையை வழியொற்றி பின் வந்த நம்முடைய ஞானசம்பந்தரும் சுந்தரரும் அவர்களுடைய முதல் பதிகத்தை இந்த பண்ணிலே அமைத்து தந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அம்மையினுடைய அந்த அருள் தன்மையை இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உள் புதைத்து வைத்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த 3 வயதிலே பாடுகின்ற பொழுது கூட அம்மையினுடைய தன்மையை எம்பெருமான் ஊட்டி இருக்கின்றார் ஞானசம்பந்தருக்கு. அப்ப ஞானசம்பந்தருக்கு ஞான பாலினை ஊட்டுகின்ற பொழுது அம்மையினுடைய பாடலினுடைய அந்த ஞானத்தையும் சேர்த்துத்தானே ஊட்டி இருக்கின்றார் என்பது அங்கே நமக்கு புரிய வருகின்றது. ஆக இறைவன் எந்த அளவிற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லுகின்றான் என்று பார்க்கிற போது வழி வழியாக பரம்பரையாக ஒவ்வொருவரையும் அமைத்து தந்து நமக்கு இன்று வரை எவ்வளவு சைவ இலக்கியங்கள், எத்தனை அறிவுரைகள் நாம் இன்னும் படிக்கவே இல்லை. பலவற்றை இன்னும் நம்ம தொட்டு கூட பார்க்கல. அந்த மாதிரி இருக்கின்றவையும் இன்னும் பல இருக்கின்றன. இதெல்லாம் இறைவன் நமக்கு தந்த அந்த அருட்கொடையாகும். இதை அந்த வகையிலே காரைக்கால் அம்மை என்கின்ற பெயரை சேக்கிழார் பெருமான் தான் சொல்றார். நம்முடைய நம்பியாண்டார் நம்பி என் அம்மை என பெற்றவன் என்று சொல்ல இறைவன் என் அம்மை என்று சொன்னான் என்று அதை மட்டும் அவர் காட்டுகின்றார். அதை வைத்து இங்கே இவர் எப்படி இந்த காரைக்கால் அம்மையார் என்கின்ற பெயரை வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, எம்பெருமான் சிவபெருமானே அம்மை என்று அழைத்த அந்த சிறப்பினால் அல்லவா இங்கே புனிதவதியாருக்கு காரைக்கால் அம்மை என்கின்ற அந்த பெயரை நிலைத்து நிற்கின்றது. அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற பொழுது சொல்லுகிற போது வண்டல் பயில்வனவெல்லாம் இங்க வளர் மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன. அந்த மாதிரியான வார்த்தைகளே தான் பயின்று வந்திருக்கின்றன அம்மையினுடைய வாயிலே. அப்ப விளையாடுகின்ற பொழுதும் சரி, அடுத்து சிற்றில் சிறுசோறு செய்து விளையாடுகின்ற அந்த தன்மையிலும் சரி, ஆக இப்படி அத்தனை நிலையிலும் அண்டர்பிரானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்த அந்த தன்மையை இவருடைய வரலாற்றிலே நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அகச்சான்றாக அம்மையே சொல்லுகின்றாள், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று ஒரு இறந்த காலத்துல சொல்லுகின்ற அளவிற்கு உறுதியை பாருங்கள். நின் சேவடியே சேர்ந்தேன் என்று காட்டிய அந்த தன்மை இது எப்பொழுது பாடப்பட்டது? அங்கேதான் அந்த சிறப்பே நமக்கு அமைகின்றது. ஏன்னா அம்மை இல்லற பண்போடு விளங்கிய ஒரு மணி விளக்கு. அந்த தன்மையிலிருந்து, இல்லற தன்மையிலிருந்து கொஞ்சமும் விலகாதவள். அந்த மாண்பு, இல்லற மாண்பு அவளுடைய செயல்களிலே அவ்வளவு சிறப்பாக இருந்தது. எந்த ஒரு இடத்திலும் அவள் அதிகமாக பேசியதான ஒரு கருத்தை நமக்கு அமையவே இல்லை. சேக்கிழார் பெருமான் அப்படி எங்கேயுமே காமிக்கவில்லை. ரொம்ப அவள் பேசியதாக சொல்லுகின்ற ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தால், அந்த இறைவன் கிட்ட போய் கேட்கிற பாருங்க, அது ஒன்னதான் நம்ம சொல்லணும்னு நினைக்கின்றேன். இப்ப ஏன்னா முதல்ல அந்த கனியை பற்றி சொல்லுகின்ற பொழுது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான்னாலும், அப்ப அந்த கனியை எவ்வளவு அழகாக அங்கே வகைப்படுத்தி காட்டுகிறார் நம்முடைய. முதல்ல அந்த இல்லாளனாகிய பரமதத்தன் கொண்டு கொடுத்து விட்டு அந்த கனியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது மதுரக்கனி அப்படின்னு சொல்றார்.
ஏன்னா அது சிறப்புடைய கனியாகத்தான் அங்கே கொடுத்து விட்டிருக்கிறார்கள். அதனாலதான் வீட்டுல கொண்டு போய் வைக்க சொன்னா அதெல்லாம். அப்ப அங்கேயே அதை மதுர கனி என்று காட்டுகிறார். அப்படி அந்த கனியை பற்றி சொல்லுகிறார். அவன் உண்டு நிற்கின்ற அந்த நேரத்திலே ஒரு நல்ல ஒரு மதுரமான சுவை இருக்கிறதே என்ற அந்த தன்மையை சொல்லுகின்ற போது அந்த மதுர கனி அப்படின்னு சொன்னா அடுத்து அம்மை கைமருங்கு வந்து நின்றதே அடுத்து அவள் கேட்டவுடன் அப்படி வந்து அந்த கனியை பற்றி சொல்லுகிற பொழுது அதிமதுர கனி அப்படிங்கிற. முதல்ல மதுரக்கனி, இப்ப இது அதிமதுர கனி. மூவுலகிலும் பெறுதற்கு அரியதுன்னு அந்த அதிமதுர கனியை பற்றி சுவைத்து பார்த்த பரமதத்தன் சொன்னார். இது எங்கு கிடைத்தது என்று கேட்கின்ற போதுதான் அம்மை கொஞ்சம் அப்ப கூட ஒண்ணுமே சொல்லல, அப்படியே நிற்கின்றாள். அப்ப சொல்ற ஒரு அருமையான வார்த்தை என்னன்னா, புகுந்தபடி தனை மொழிந்தார். செக்கடார் வார்த்தை இவ்வளவுதான் போட்டிருக்காரு. என்ன சொன்னார் அப்படின்னா, புகுந்தபடி தனை மொழிந்தார். என்னது புகுந்தபடி? அங்க உரையாசிரியர்களும் சரி அதை நினைந்து நினைந்து போற்றியவர்களும் காட்டுகிற போது இந்த கனி கையிலே வந்து புகுந்தபடியா அல்லது எம்பெருமான் சிவபெருமான் அந்த இல்லத்திலே புகுந்து நின்று அங்கே அந்த கனி இங்கே அப்படியே அடுத்தடுத்து வருகின்ற அந்த கனிகளினுடைய சிறப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக வந்து இல்லத்திலே இங்கே புகுந்து நின்று அந்த விருந்தினை ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையை இப்படி அத்தனையையும் உள்ளடக்கியதாக புகுந்தபடி தன்னை முடிந்தார். இவ்வளவு ஒரு சிறப்பான அந்த செயல்களையும் அந்த செய்திகளையும் செக்குலார் பெருமான் குறிப்பாக காட்டிவிட்டார். இப்ப இந்த இடத்துலதான் அம்மை பேசுவது போல காட்டுகிறார். யாரு கிட்ட? எம்பெருமான் கிட்ட. என்ன சொல்றான்? நீங்க இது அடித்த அருளீரேல் என் உரை பொய்யாம். இப்ப மட்டும் இப்ப இன்னொரு பழத்தை கொடுக்கலன்னா என்னுடைய உரை பொய்யாயிருமே. என்னுடைய உரை பொய்யாகுது அப்படின்னு சொன்னா அது உரை பொய்யாகிறதுக்காக இல்ல, உன்னுடைய அருள் தன்மை அங்கே மற்றவர்களுக்கு பொய் போல் தோன்றிவிடுமே என்கின்ற அந்த கருத்து மனதிலே நிற்க அங்கே சொல்லுகின்ற. அப்பொழுதுதான் வந்தது அடுத்த ஒரு கனி. அந்த கனியை பற்றி சொல்லுகிற பொழுது அது அதிசய கனிங்கிறது. முதல்ல மதுரக்கனி, அடுத்த அதிமதுரக்கனி, இப்பொழுது இது அதிசய கனி. ஏன்னா அதை வாங்குகின்ற பொழுது அதிசயித்து வாங்கினான் அப்படிங்கிற மாதிரிதான் பரமதத்தன் வாங்கினதை காமிக்கிறாரு. புக்க வாங்கனி பின்னை காணான், அதுக்கப்புறம் அதை காணும். அங்கே அந்த அதிசயத்தை நமக்கு உணர்த்துகின்றார். ஆக இப்படி அம்மையினுடைய இல்லற மாண்பு இருந்த இந்த தன்மையிலே இங்கே அடுத்து வந்த கதைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப வந்து காலில் விழுந்து வணங்குகின்றான் பரமதத்தன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையிலே அவள் அப்படியே கொஞ்சம் விலகி நின்று பார்க்கின்றாள். அப்ப சுற்றத்தாரெல்லாம் கேட்கின்றார்கள், நற்பெரும் தெய்வம் என்ற அந்த ஒரு வார்த்தையில் அழகாக வைக்கிறார். சிறு தெய்வம் அல்ல, நற்பெரும் தெய்வம் என்கின்ற வகையிலே அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை இவளிடத்தில் பல வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்பொழுது அவள் முடிவெடுக்கின்றாள், இங்கு இவன் குறித்த கொள்கை இது. இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து எல்லாம் இப்பதான் எம்பெருமானிடத்து அவள் வைக்கின்ற அந்த விண்ணப்பம். ஆக இவனுக்காக தாங்கிய வனப்பு இனி எனக்கு வேண்டியதில்லை. அந்த தசை பொதி கழித்து இங்கு உன் பால் அங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு, அந்த வடிவத்தை எனக்கு அடியேனுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று அம்மை கேட்டுக்கொள்கிறாள். அந்த கேட்டு நிற்கின்ற நேரத்துல அப்படி கொடுக்கிறது தானே இறைவனுடையது. ஏன்னா அன்புடையவர்கள் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவானே அவன். இன்னும் சிலருக்கு கேட்காமலே கொடுப்பான். ஆனா நம்மளும் இன்னும் ஒரு சிலருக்கு கேட்டும் பல நாள் கேட்டும் இன்னும் கொடுக்காமலும் இருக்கிறான். இது நம்ம அன்பின் திறமா அல்லது அவனுடைய
அருளின் திறமா நமக்கு அது புரியாத ஒன்று. 2 முறை மாங்கனியை கேட்டார், கொடுத்தார். இப்பொழுது மாங்கனி விண்ணும் மண்ணும் வணங்கும் பேய் வடிவை கேட்கின்றார், விரும்பி கேட்கின்றார். ஊனுடை வனப்பை எல்லாம் முதலி ஏற்புடம்பையாக வானும் நிலனும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவமானாள் என்ற அந்த வடிவத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு சொல்லுகின்றார். ஏன்னா இது இந்த இடத்துல நம்ம ரொம்ப நினைக்க வேண்டிய ஒன்று என்னது அப்படின்னு சொன்னா, இந்த பேய் வடிவு அப்படிங்கிறது என்னதுன்னா சிவகணங்களுக்குரிய வடிவம். இது அந்த சிவகணங்களுடைய வடிவம் என்பதனால அதனை நற்கணத்தின் ஒன்றாய் இருக்கின்ற அந்த பேரு பெற்றேன் என்று அவள் பாடுகின்ற அந்த தன்மையிலே நம்ம பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ந்து பாடுகின்ற பொழுது ஆகா, எம்பெருமானுடைய அந்த சிவபூத கணங்களினுடைய அந்த கூட்டத்திலே நானும் ஒருத்தியாக இருக்கின்ற பேரு பெற்றேனே என்று இருமாந்து சொல்லுகின்ற அந்த தன்மை. ஆக பேய் என்று நம்ம வினைவயத்தால் இங்கே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற அந்த வடிவம் அல்ல இது. இது நற்கண வடிவம். அதனால் வார்த்தை சொல்லுகின்ற பொழுது இது நற்கணத்தில் ஒன்றான அந்த தன்மையை இங்க நமக்கு காட்டுகிறது. அந்த செய்ய பொற்பாத கொண்டரிகங்களை போற்றக்கூடிய நற்கணம் அதிலே ஒன்றானே நான் என்று மகிழ்ந்து பாடுகின்றாளே, அப்படி பாடிய அந்த அற்புத திருவந்தாதியிலே தான் பிறந்த மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்த நின் சேவடியே சேர்ந்தேன் என்ற அந்த வாக்கையை வைத்து ஆரம்பிக்கின்றார். அப்ப எம்பெருமானுடைய திருவடியை சார்ந்து விட்டாள். அந்த கணமே இறைவன் அந்த வடிவை கொடுத்த அந்த கணமே இறைவனுடைய திருவடியை சார்ந்து நின்று விட்டாள். சேர்ந்தேன் என்கின்ற வார்த்தையில அம்மையே அதை அகச்சான்றாக நமக்கு காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த தன்மையில் அடுத்த இரட்டை மணிமானை பாடிவிட்டு அப்படியே பாடிக்கொண்டே கைலையை நோக்கி செல்லுகின்றார். இதெல்லாம் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள், அதிகமாக நம்ம கேட்ட செய்திகள். பக்கத்துல போயாச்சு, காலின் நடையினை தவிர்த்து இங்கே பார்மேல் தலையினால் நடந்து செல்லுகின்றார். அப்பதான் அம்மை இமயவல்லி அவளுடைய திருக்கண் நோக்கு இப்ப இங்க அம்மைக்கு கிடைத்து விட்டது. அது அமைந்த உடனே அம்மை அதிசயித்து பார்க்கின்றார். அதிசயித்து கண்டு இப்படி ஒரு இது முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே. எப்ப அதிசயம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா, எப்பொழுது பார்க்காததை பார்க்கின்ற பொழுது நாம் அதிசயித்து நிற்போம். அப்பதான் அவ கேட்கிறா, எம்பிரானை நோக்கி கேட்கிறார், தலையினால் இங்கு ஏறும் ஓர் எற்பு யாக்கையின் அன்பு என்ன? அன்பு அங்க கேட்கிறப்பே அந்த அன்பு உருவின் தன்மை என்ன என்று, இவ்வளவு ஒரு அன்பா என்று அந்த வார்த்தையிலேயே அம்மை இமயவல்லி கேட்கின்ற அந்த வார்த்தையிலேயே அந்த அன்பின் தன்மையை அவள் உணர்ந்து நிற்கின்ற, நம்மையெல்லாம் உணரச் செய்கின்ற அந்த வார்த்தையினுடைய அழகு அங்கே அமைந்திருக்கின்றது. அப்பதான் எம்பெருமான் சொல்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காணும் உண்மையே அப்படின்னு சொல்ல, உண்மையேன்னு விழித்து சாமி சொல்றார். இன்னும் கேள் என்பது போல மற்ற இப்பெருமை சேர் வடிவம் அவள் விரும்பி வேண்டி பெற்றனள். சும்மா இல்ல, அவ வேண்டி பெற்றுக் கொண்டவள் இந்த வடிவத்தினை என்பதாக இறைவன் அங்கே சொல்லுகின்றார்னா, நம்மை பேணும் அம்மை என்று இறைவன் அங்க சொல்லுகின்ற அந்த தன்மை வருதுன்னா அதற்கெல்லாம் என்ன காரணம்? அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மேலேயே ரொம்ப அற்புதமாக பல காரணங்கள் அமைகின்றன. ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கே முன்வைக்கின்றேன். ஏன்னா அந்த அம்மை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நமக்கு உணர்ந்து நினைக்க வேண்டும் அப்படிங்கிற வகையிலே தான் அந்த வார்த்தையை வைத்திருக்கின்றேன். ஏன்னா இறைவனை நினைக்கிற தாய் உள்ளத்தோடு அம்மை காரைக்கால் அம்மையார் இறைவனிடத்து வைத்த வேண்டுகோள்களும் சரி, இன்னும்
சிறப்பாக இறைவனுடைய பெருமையை எடுத்து சொன்ன இடங்களும் சரி, அவையெல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்ற வகையிலேதான் இந்த அம்மை என்கின்ற வார்த்தை அங்கே வைக்கப்பட்டது. பல பாடல்கள் இருக்கின்ற ஒரு 4-5 பாடல்களை மட்டும் சொல்ல நினைக்கின்றேன். தகவுடைய தாம் உளரேல் தார் அகலம் சார புகவெளியில அற்புத திருவந்தாதியில தான் இதெல்லாம் அப்படி பாடிக்கிட்டே தான் வந்திருக்கிறார். அற்புத திருவந்தாதியை பாடிக்கொண்டேதான் கைலாயம் வரைக்கும் வர. அதுல சொல்லுகின்ற, அப்பா உன்னுடைய அகலமான இந்த மார்பில பாரு, பாம்பு இப்படி போய்கிட்டு இருக்குது, அத புக விடுதல் ரொம்ப பொல்லாததுப்பா. மிக அடர ஊர்ந்திடும் மாநாகம் ஒரு நாள் மலைமகளை சார்ந்திடும் மேலே, அது பாவம் இல்லையா உனக்கு என்று அந்த 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 உரிமையோடும் அந்த அன்போடும் அந்த சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பாருங்க. எப்பா ஏன் நீ இப்படி பாம்பு உன் மேல இப்படி படர விட்டு கொண்டு இருக்கின்றாய் என்று அந்த இடத்துல ஒரு தாய்மை உணர்வோடு சொன்ன அந்த பாடலினுடைய வார்த்தைகள் எம்பெருமானுடைய செவியிலே அங்கே புகுந்து நின்றது. ஒரு தாய் மொழியாக அங்கே புகுந்து நின்று இருந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றார், திங்கள் சூடி சில்பலிக்கென்று ஊர் திரியல் எங்கள் பெருமானே என்று இறந்து பொங்கொழிய வானோர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லமே. தானே அறிவான் தனக்கு, நம்ம சொல்லியா இறைவனுக்கு தெரியணும்? தாமே எல்லாவற்றையும் அறிபவன் தானே அவன். ஆனாலும் கூட ஒரு சிலவற்றை இங்க ஞாபகப்படுத்தணும் போல இருக்கு. அம்மா தானே ஞாபகப்படுத்த முடியும். இந்த வானோர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தல. அதனால நானும் இந்த சொல்ல வல்லேனா என்பது போல அவர் சொல்ற. என்னன்னா, நம்ம கொஞ்சம் பிள்ளைகளை பத்தி சொல்லுகின்ற பொழுது, அங்க போறீங்க இங்க போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஊரு அப்படியே இப்படி கிடக்குது, ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு போகாதீங்க, கொஞ்சம் பார்த்து போங்க என்பதாக ரொம்ப அப்படிலாம் நம்ம தாய்மார்கள் சொல்லுவார்களே. அது போல இங்க பெருமான் ரொம்ப அழகுதான். அதுவும் அவனுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அங்க தலையில நம்ம சந்திரனை வேற அப்படி சூடிக்கொண்டு பிரகாசமா ஜொலிக்குதான். அது சொல்ற அம்மை சொல்றா, திங்கள் சூடி சில்பலிக்கு என்று ஊர் தெரியல. நீ அந்த திங்களை எடுத்து வச்சுட்டாது போ, அந்த அலங்காரத்தோட வேற நீ போறியா என்பது போல அங்கே கேட்கின்ற அந்த வார்த்தை. நீ வானோர்கள் எல்லாம் உனக்கு சொல்லல, நான் தான் உனக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது என்பது போல அந்த திங்களை சூடிக்கொண்ட அலங்காரத்தோடு நீ பழிவாங்க செல்லுகின்றாயே என்று ஒரு பதிவோடு கேட்கின்ற ஒரு நகைச்சுவையோடு இந்த பாடலிலே நமக்கு சொல்லுகின்ற தன்மையை பார்க்கலாம். இன்னொரு இடத்துல இருக்க ஒரு அருமை என்னன்னா, இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படியே ஏதாவது விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க. அப்படியே வெற்றி களிப்போட ஓடி வருவாங்க. வந்து அப்படியே நாங்க அதெல்லாம் ஜெயிச்சிட்டோம், நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தோட அந்த பிள்ளைகள் வந்து நிற்கின்ற போது அம்மாவுக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் பெருசா தெரியாது. அவன் காலில் அடிபட்டு இருக்கும், அங்க ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கும். என்னடா நீ அப்படின்னு சொல்லி அந்த காலில் வடிஞ்சிட்டு இருக்கிற ரத்தத்தை இப்படி நீங்க எல்லாம் ஜெயிச்சதெல்லாம் சரிதான், இப்படி உடம்பை பார்த்துக்காம நீங்க எல்லாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த அம்மா வந்து வெற்றியை விட அந்த பிள்ளைகளோட உடம்ப அங்க அந்த பாக்குற அந்த அன்புதான் அம்மா கிட்ட இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நமக்கு நடைமுறையில எவ்வளவோ பார்த்திருக்கிறோம். இங்க காரைக்கால் அம்மையும் இத சொல்றா பாருங்களேன். விசும்பில் விதியுடைய வெண்ணோர் பணிந்து பசும் பொன் மணிமகுடம் தேய்ப்ப அத்தனை பேர் வந்து வணங்குறாங்களாம். அத்தனை பேர் வந்து வணங்கி இப்படி இப்போ கிரீடத்தோடையா வந்து வணங்கணும்னு அவங்க வந்து இப்படி பொற்கிரீடத்தோட வந்து வணங்குறேன்னு சொல்லி வணங்கி காலெல்லாம் பொண்ணாக்கி விட்டுட்டு போயிட்டாங்களே இப்படி என்பது போல முசிந்தெங்கும் எந்தாய் தழும்பேறியே பாவம் பொல்லாவம் அந்த தாமரை போல் அடி. அது பாரு அப்படி செவந்து போய் தாமரை மாதிரி செவந்து போய் இருக்கிறது உன்னுடைய திருவடி, எல்லாம் கிரீடம் பட்டு இப்படி என்று அந்த அந்த இடத்திலே வெற்றியினுடைய சின்னமாக இருப்பது அந்த தழும்பு என்றாலும் அதை தாண்டி அது பாவம் எப்படி அது வலிக்கும் என்பது போல அந்த நினைக்கின்ற அந்த தாய்மை உணர்வினை அந்த பாடல்களிலே அம்மை காட்டி இருக்கிற தன்மை அவ்வளவு ஒரு சிறப்பு. இன்னும் கூட சொல்றா, அப்பா நீ ஆடுகின்ற பொழுது கொஞ்சம் பார்த்து ஆடுப்பா, நீ ஆடுகின்ற பொழுது இந்த உலகம் ரொம்ப அதிர்ந்து விட போகின்றது,
நீ உன்னோட அடியை பார்த்து வை. அடிப்பேரில் பாதாளம் பேரும், அடிகள் முடிப்பேரில் மாமுகடு பேரும், கடகம் அழிந்து ஆடும் கைப்பேரில் வான் திசைகள் அனைத்தும் பேரும். அறிந்து ஆடுப்பா, இந்த அரங்கு ஆற்றாதுப்பா என்பது போல அம்மை சொல்லுகின்ற அந்த இடத்துல எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ஒரு தாய்மை உணர்வு முன்னாடி நிற்கின்ற அந்த வகையைத்தானே நமக்கு உணர்த்துகின்றன. இன்னொரு இடத்துல சொல்ற பாருங்க, இந்த வெற்றி பெற்று நிற்கின்ற அந்த பிள்ளைகள் கிட்ட தாயான என் பையன் ரீச் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பெருமையோடு சொல்லுவது மட்டும் இல்லாம உள்ள வந்த உடனே தன்னுடைய கழுத்துல இருந்து அப்படியே சங்கிலிய கலட்டி பிள்ளைக்கு போட்டு விடுகின்ற மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு அம்மா இருப்பா. ஏன்னா தானே ஏதோ வெற்றி பெற்ற மாதிரி. இப்ப எங்கேயும் அதை சொல்லிடுற அம்மை, நம்மளுடைய அம்மை சொல்றா, எப்பா அந்த கழுத்துல இருக்கிற பாம்பு எல்லாத்தையும் கலட்டி போடு, எவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு நீ நிற்கின்றாய், இப்ப இந்த பாம்பை போய் எதுக்கு வச்சுக்கிற, நல்ல ஒரு பொண்ணு ஆரமாக பூண்டு கொள் என்று சொல்லுகிற. அரவமன்று ஆகத்து நீ நயந்து பூனே, பரவி தொழுது இறந்தும் பன்னாள் முரண் அழிய ஒன்னாதர் மூயிலும் ஓரம்பால் எய்த. உன்ன மாதிரி யார் செய்ய முடியும்? ஓரம்பு, அதுவும் மிகை இல்லையா? ஓரம்பே மிகைதான். அந்த அளவில ஒரு பொன் சிரிப்பினால் அத்தனையையும் எரித்து நிற்கின்றாய், இப்படி வென்று நிற்கின்ற நீ பொன்னாரம் மற்றொன்று போன் என்று ஒரு எப்படி ஒரு அன்போடு அந்த சொல்லுகின்ற அந்த தன்மையை பார்க்கணும். அம்மை அடுத்து பக்கத்திலேயே இருக்கிற இமயவல்லியையும் சேர்த்து சொல்லுகின்றார். இறைவனை மட்டுமா, அம்மை உடன் இருக்கின்ற பார்வதி தேவியையும் சேர்த்து காரைக்கால் அம்மையார் அங்கே பரிவோடு பார்க்கின்ற அந்த தன்மை ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். குழலார் சிறுபுறத்து கோல் வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டாம். ஏன்னா அப்ப சொன்ன மாதிரிதான், திங்கள் சூடிக்கொண்டு நீ சில்பலி திரியல்னு சொன்ன மாதிரி இங்க அம்பாளை வேற இடபாகத்துல அழகாக வைத்து கொண்டு நீ இந்த புறங்காட்டுக்கு சென்று ஆட வேண்டுமா? ஈம பெருங்காட்டில் பேயோடு நீ தான் ஆடிட்டு இருக்கனா, நீ ஆடிக்கோ, அவளையும் வேற நீ கூட்டிட்டு போக வேண்டுமா என்று கேட்கின்ற இந்த இடங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய காதில எப்படி விழுந்திருக்கின்றன என்ற அந்த தன்மை தான் இங்கே நமக்கு அந்த உணர்வினை, அவ்வளவு உணர்வோடு சொன்ன அந்த தன்மையை காட்டுகிறது. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்றா பாருங்க, இவரை பொருள் உணர மாட்டாதாரெல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். ஏன்னா அந்த பிள்ளைகள் கிட்ட சொல்றப்ப, போடா, உன்னை யாராவது எதாவது சொல்லிட்டு போட்டோம், உன்னோட பெருமை எனக்கு தெரியும், உன்னை பத்தி யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை, நீ எவ்வளவு சிறப்புடையவன்னு எனக்கு தெரியும் என்று தாய் தான் அந்த பிள்ளைகள் கிட்ட சொல்லுவான். அந்த வரை சொல்ற பாருங்க, இவரை பொருள் உணர மாட்ட, உன் பெருமை உனக்கு யாருக்கும் தெரியல, தெரிஞ்சாங்கன்னா இப்படி சொல்லுவாங்களா? உன்னுடைய பெருமை தெரியாததுனால இப்படியெல்லாம் பேசுறாங்க பாரு என்பதாக ஒரு அங்கலாய்ப்போடு, அதே சமயம் அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத என்பது போல் சொல்லுகின்ற அந்த தன்மையை இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். அதை இவர் தமது பூக்கோலமே நீ பொடி பூசி என்பணிந்த பேய்க்கோலம் கண்ட பிறர், இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெந்நீர் அணிந்த இந்த மேனியை போய், கோலம் கொண்டு நிற்கின்ற இந்த மேனியை போய் இகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் என்கின்ற அந்த தன்மையில அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். யார் ஒருவருக்கு அவனுடைய அருள் கிடைக்க வேண்டுமோ அவர்களே அதனுடைய சிறப்பை உணர்வர் என்கின்ற அந்த உண்மையை அங்கே தாய் அன்போடு சொல்லுகின்ற பகுதியை பாடி இப்படி பல பாடல்கள் நமக்கு அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே இதையெல்லாம் செவிமடுத்த எம்பெருமான் இதெல்லாம் கேட்டுதானே இருந்திருக்கான். அவ அற்புதத்தில் அதை இப்படி அத்தனை 101 பாடல்களையும் அங்க பாடிக்கொண்டு கையிலே அடைந்திருக்கிறாள். இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த எம்பெருமான் இப்ப அதை அத்தனைக்கும் சேர்த்து அத்தனை இவ்வளவு கேட்ட அந்த அவ்வளவு பாடல்களினுடைய பொருளையும் தன்னுள்ளே அடக்கி வைத்து அத்தனைக்கும் ஒரே வார்த்தையில அங்க சிறப்பு செய்கின்ற வகையிலும்
அந்த ஒரே வார்த்தையில பதில் சொல்கின்ற வகையிலும், அவர் கேட்டதற்கு அந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் அங்கே விடை வைக்கின்ற வகையிலும் அப்பதான் அவர் சொல்லுகின்றார், பெருமை சேர் இந்த வடிவம் வேண்டி பெற்றனன்னு சொன்னது மட்டும் இல்லாம அருகில வந்த உடனே அம்மையே என்கின்ற அந்த செம்மை ஒரு மொழி இந்த உலகமெல்லாம் உய்யும் பொருட்டு அருளி செய்தார். ஆக அம்மை பாடிய அத்தனை பாடல்களுக்கும் அங்கே அந்த கருத்துக்களை அத்தனையும் உள்ளடக்கியதாக இந்த ஒரு மொழி, இந்த ஒரு வார்த்தை அங்கே அமைந்து விட்டது. இதை சொல்லுகின்ற பொழுது இது வெறும் வார்த்தை அல்ல, இறைவனுடைய வாயிலிருந்து வந்ததனால் இது மந்திரம், இது இறை வாய்மொழி என்பதனால் இந்த அம்மை என்கின்ற அந்த வார்த்தையே அவ்வளவு ஒரு சிறப்புடையது. இது நம்மளுடைய சிக்கீஸ் ஐயா உரையிலே சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பாக சொல்லுகிறார். செம்மை அப்படின்னா செம்பொருள், அப்படி ஒரு மொழி. செம்மை ஒரு மொழி, ஒரு அப்படின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஒப்பற்ற மொழியாக அமைந்திருப்பது இந்த அம்மை என்கின்ற வார்த்தை. அந்த வார்த்தையே அவ்வளவு ஒரு சிறப்புடையது. இதை மனம் மொழி மனம் வாக்கு காயத்தால் இந்த வார்த்தையே அப்படியே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டது. இதே போதும். இந்த வார்த்தை எப்படி ஒரு 5 எழுத்து மந்திரத்தை நாம் வைத்து அப்படியே பூஜிக்கின்றோமோ, மனம் வாக்கு காயத்தால் 5 எழுத்து மந்திரத்தை எப்படி நாம் வழிபாடு செய்கின்றோமோ, அது போல இந்த அம்மை என்கின்ற வார்த்தையை நாம் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இது இறைவனுடைய வாயிலிருந்து வந்த செம்மை ஒரு மொழி என்று அதோடு செக்குலர் பெருமான் இந்த அம்மைங்கிற வார்த்தைய பெரிய புராணத்துல 5 இடத்துல அழகா காட்டியிருக்கார். திருவள்ளுவர் புராணத்துல சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், கரைக்கலமையாருடைய புராணத்துக்குள்ளேயே காட்டுகிற போது அங்கேயே 5 அறிவு. முதல்ல எடுத்த உடனே அம்மை பேணும் அம்மை, அடுத்து அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி, அச்சா அடுத்த அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று அடுத்த நம்ம அம்மை சொல்ல போறது. அடுத்து வேணியினார் அம்மை என மதுர மொழி கொடுத்து அருளை பெற்றார் என்று காரைக்கால் அம்மையார் ஒரு இடத்துல சொல்ல போறப்ப இப்படி இலக்கிய ஒரு பேரு பெற்றவர் என்று சொல்றார். அடுத்து கீதம் ஒன்று பாடும் அம்மை கிளர் ஒளி மலர்கால் போற்றி என்று இந்த வார்த்தையை 5 இடங்களிலே வைத்து சொல்லுகின்ற இந்த தன்மையை நினைக்கிற பொழுது இந்த ஒரு வார்த்தையை சிந்தித்தாலே போதும் இந்த உலகம் உய்வதற்கு என்று இதெல்லாம் சிக்கீஸ் ஐயாவினுடைய ஒரு அருமையான கருத்து என்று சொல்ல வேண்டும். இதை இந்த இடத்துல சிந்திப்பதிலே நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி அந்த இறைவனை நினைந்து அம்மை பாடியதற்கும் சரி, அப்ப அவள் அந்த இடத்துல அதெல்லாம் உணர்ந்து நின்று எம்பெருமான் அம்மையே என்று அழைத்த அந்த நேரத்திலே அங்கண்ணன் அது அங்கண்ணாலே அருள்தான், அந்த அருள் நோக்கு. அங்கண்ணன் அம்மையே என்று அருள் செய்ய இப்ப அம்மை என்ன பண்றார் பாருங்க, கண்டு வீழ்ந்து வணங்குகிறார். இப்ப இவ்வளவு நேரமும் இந்த அற்புதத்துக்கு வந்த அறில பலவற்றை சொல்லி கொண்டு வந்தாள். அவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்குது. அத்தனையும் மனதிற்குள்ளே எழுந்த அந்த கருத்துகள் அத்தனையும் பாடல்களாக வெளிவந்தது. அப்படி பாடல்களாக வந்து கொண்டிருந்தாலும் கூட நேர்ல அந்த எம்பெருமானை பார்த்தவுடன் பார்த்து இறைவன் அங்க பார்த்ததே இங்க சிறப்பு. அதே போதும். அது காணாதுன்னு வாயால அவரை அம்மையே வேற கூப்பிட்டார். இப்ப இந்த நேரத்துல அம்மையினுடைய தன்மை இதுவரைக்கும் நினைந்த அத்தனை கருத்துக்களையும் இப்ப அந்த இடத்துல அவள் வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் அப்பா என்று அந்த வார்த்தை வருகின்றது. இங்க அந்த அப்பா என்பது ஒரு அதாவது சின்ன ஒரு பையனை நம்ம சொல்லுகின்ற பொழுது இதை எடுத்து கொடுப்பா என்று சொல்லுகின்ற அந்த வகையிலே ஒரு அன்போடு இறைவனை பார்த்து இறைவனை அந்த நோக்குகின்ற அந்த நோக்கிலும் அந்த வார்த்தையிலும் இருக்கின்ற அந்த குழைவு இருக்கிறதே, இந்த அந்த அப்பானா தன்னுடைய அப்பா என்று இல்லை, அப்பா என்று குழைந்த தன்மையிலே அவள் சொல்லுவதுதான். ஏன்னா அவள் என்ன நினைத்து கொண்டு வருகின்றாள், நான் அந்த நற்கணத்திலே ஒன்றாகி விட்டேன்,
என்ற பெரினும் பிரிதி யாதும் வேண்டேன். எனக்கு இனி எதுவுமே வேண்டாம். என்ன கிடைச்சாலும் எல்லாம் இதுக்கு சமமாகாது. எது ஒன்றானாலும் இப்படி எனக்கு கிடைத்த இந்த நற்களத்தில் ஒன்றாக நாம் இதுக்கு ஈடாகாது என்ற நிலையிலே நமக்கு ஈது உரினும் உறாதொழியுமேனும். ஹலோ, ஏதேனும் சொல்லணுமா? இல்லைங்கம்மா, நீங்க தொடரலாம்மா. ஆக எனக்கு இது கிடைச்சாலும் கிடைக்கும், இனி என்ன கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் கேட்ட, நான் நினைத்த, நான் விரும்பிய பேயாய நற்கணத்தில் ஒன்றாகி விட்டேன். ஆக எம்பெருமான் அதை எனக்கு தந்து விட்டார். அப்படி இருக்கின்ற நிலையிலே எனக்கு அப்படி இறைவனையே நினைத்து கொண்டு அவள் வருகின்றாள். இப்ப ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே திணி துணிந்து ஒழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன் என்ற காட்டுகிறான்னா அந்த ஒன்றேங்கிற அந்த வார்த்தை என்னது, அந்த ஒன்று என்னது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த பாடலுக்குள்ளே வைத்து சொல்றார். அந்த ஒன்று வேற ஒண்ணுமே இல்ல, இறைவன் என்னை ஆட்கொள்வானா, என்னையும் தன்னுடைய சிவகணங்களிலே ஒருவனாக ஆட்கொள்வானா என்கின்ற அந்த எண்ணம், அதுதான் நான் நினைத்து கொண்டே இருப்பது. என ஒன்றே காண் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழி சேர அங்கையார்க்கு ஆளாம் அது, அவனுக்கு ஆட்படுகின்ற அது ஒன்றே நினைந்திருந்தேன். அந்த ஆட்படுகின்ற அந்த ஒன்றையே துணிந்தொழிந்தேன். அவன் என்னை ஆட்கொள்ள வேண்டுமே என்கின்ற அந்த ஒன்றையே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன். இந்த ஒன்றை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவன் என்னை ஆட்கொள்வானா மாட்டானா, என்னையும் ஒருவனாக அந்த சிவகணத்திலே ஒன்றாக இணைத்துக் கொள்வானா மாட்டானா என்கின்ற அந்த ஒரு எண்ணம் தான் அவளுக்கு இருந்ததை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படி வந்த அந்த தன்மையிலே இப்ப கிடைத்து விட்டது என்கின்ற பொழுது, ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுகின்றார் என்னன்னா, அந்த இறைவனை நான் காணப்பெறின் இதெல்லாம் கேட்பேன் என்று சொல்லிக் கொண்டுதான கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்றும் என் குருவன் கொல்லோ. அப்படி நான் எவ்வளவு மகிழ்ச்சியாவேன், அவன் மட்டும் என்னை ஆட்கொண்டு விட்டான் என்றால் அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன். அந்த பெரிய அந்த எம்பெருமானை நான் பார்த்தனா அதை கட்டாயம் கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறாள். பெரியானை காணப்பெறின் என்று அந்த வார்த்தையெல்லாம் அந்த அற்புத திருவந்தாதியில சொல்லி கொண்டு வந்தவள் காணப்பெறின் இதெல்லாம் கேட்பேன் கூட மாதிரி. அம்மா மியூட் ஆகி இருக்கிறீங்கம்மா. இப்ப கேட்கிறதா? இப்பொழுது கேட்கிறது. ஆக இறைவனை ஒன்றே நினைந்திருந்த அந்த தன்மையை, அவனுக்கு ஆளாக இருக்கின்ற அந்த தன்மையே நினைந்திருக்கிறாள். அவனை காணப்பெறின் இதையெல்லாம் கேட்பேன் என்று அவள் நினைத்து கொண்டே வருகின்றாள். அப்படி வந்தவள் பார்த்து விட்டாள். இப்ப பார்த்தாச்சு, எம்பெருமான் கூப்பிட்டாச்சு. இந்த நேரத்துல வேற எதுவுமே கேட்க தோன்றாது. அதுதான் உண்மை. அன்பின் மேலீட்டிலே வேற எதுவுமே கேட்க தோன்றாது. எந்த ஒண்ணு பாட்டா எல்லாம் அங்க என்னதாக வந்தது, அந்த அப்பா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையாக வந்தது, வேற எதுவும் அல்லாமல். ஆக இப்ப அந்த அப்பாங்கிற அந்த வார்த்தை என்னது அப்படின்னு சொன்னா, இது ஒரு அற்புத மொழி, இது ஒரு அருள் மொழி. எந்த வகையிலே அப்படின்னு சொன்னா, அற்புத திருவந்தாதியில இருக்கின்ற அத்தனை கருத்துகளையும் அங்கே உள்ளடக்கியதாக இங்கே அவள் என்னென்னலாம் எம்பெருமானிடத்து சொல்லணும்னு நினைத்து வந்தாளோ அத்தனையையும் இந்த ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்லி குலைந்து நிற்கின்றாள். அந்த வகையிலேதான் இது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத அப்படி ஒரு மொழி. உண்மையே எது ஒன்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ, அருளினால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடியதோ அதுதான் அற்புதம். நம்மால் அறிந்து கொள்ள ஏதோ இவ்வளவு நாள் கிடைக்காதது இப்ப கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது அதிசயம். ஆனால் நம்மால் நம்முடைய இந்த ஐம்பொறிகளால் ஐம்புலன்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒன்று அருளினால் மட்டுமே அறியக்கூடியது என்றால்
அதுதான் அற்புதம். ஆக இந்த மொழி அவர் அப்பா என்று அழைத்த குலைந்து சொன்ன அந்த மொழி, அதனுடைய தன்மை, அதனுடைய கருத்து அத்தனையும் நம்மால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது அல்ல. அது அருளின் திறத்தினால் அவர்கள் யார் ஒருவர் அன்பிலே மேம்பட்டு நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதான அப்படி ஒரு மொழியாகும் இந்த அப்பா என்கின்ற அற்புத மொழி. அதை இப்படி எம்பெருமானுக்கு ஆளாக வேண்டும் என்றே நினைத்து கொண்டு வந்தவள் ஆளானாளா எப்படின்னா, நான் ஆளானேன் என்று பெருமாப்போடு சொன்ன அந்த தன்மையையும் அந்த அற்புத திருவந்தாதியிலே பார்க்கின்றோம். யானே தவமுடையன் என்னென்றே நன்னெஞ்சம், யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன், யானே அக்கைமா உரி போர்த்த அம்மானுக்கு ஆளாயினேன், வெண்ணீற்று அம்மானுக்கு ஆளாயினேன் என்று பெருமிதத்தோடு சொல்லுகின்ற அந்த தன்மை. இவ்வளவும் சொல்லிக்கொண்டு அப்பான்னு பக்கத்துல வந்துட்டா. ஆக அம்மை இவ்வளவு அருகிலே வந்து நின்று வணங்குகின்ற பொழுது எம்பெருமான் மகிழ்வோடு அங்கே அருள் நோக்கம் செய்து கேட்கின்றார், நம்பால் இங்கு வேண்டுவது என்ன வேணும், இன்னும் என்ன வேணும், எல்லாம் உனக்கு கிடைச்சிருக்குதுங்கிற மாதிரி கேட்கிறேன். அப்பதான் அம்மை சொல்லுகிற பாடல் அழகாக அங்க இறை வணக்கம் பாடுகின்ற பொழுது, திருமுறை விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது ரொம்ப அழகாக பாடிய அந்த இரவாத இன்ப அன்பு வேண்டி என்கின்ற அந்த பாடல் உண்மையிலேயே அவ்வளவு ஒரு கருத்தை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கின்ற ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் என்றுதான் சொல்லி, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு வண்டே மரபாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன்னடியின் கீழ் இருக்க எத்தனை வேண்டுகோள் இதுல இருக்குது பாருங்க. இரவாத இன்பம் வேணும், இரவாத அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், அப்படியே பிறந்து விட்டாலும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும், இன்னும் வேண்டும். அரவா நீ ஆடும்போது நான் பாடிக்கொண்டு மகிழ்ந்து பாடிக்கொண்டு உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். ஆக எம்பெருமான் கிட்ட கேட்கின்ற அந்த வேண்டுகோள்லையும் எத்தனை ஒரு நுட்பம் இருக்கிறது பாருங்க. நம்மளெல்லாம் ஏதாவது கேட்க சொன்னா நான் என்ன கேட்போம்னு எனக்கு தெரியல, எப்படி கேட்போம்னு தெரியல, என்னென்ன வேண்டுகோளை வைப்போம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அருளாளர்கள் 63 நாயன்மார்களும் அங்கே கேட்டு நின்ற அந்த தன்மையை பார்க்கிற போது அவர்களுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடும், அவர்களுக்கு இறைவன் அருள் செய்த அந்த தன்மையும், அவர்கள் எப்படி அதை கேட்க தோன்றியது, என்னென்ன மாதிரி அவர்கள் அந்த வேண்டுகோளை வைத்தார்கள் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதனால்தான் அவர்கள் நாயன்மார்கள் என்பதெல்லாம் நமக்கு அங்கே தோன்றுகிறது. எம்பெருமானும் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னார், நிலவிய ஆலங்காட்டில் ஆடு மா நடனம் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை. அழகா சொல்லி அனுப்பிச்சார். அதுக்கு என்ன இவ்வளவுதானே, திருவாலங்காட்டுக்கு போ, அங்க நாடிக்கிட்டு இருக்கிறேன், எப்போதும் அங்க இருந்து நீ பாடிக்கொண்டே இரு என்பதாக அந்த விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து வரமும் தந்து அனுப்பி வைக்கிறார். இங்க திருவாலங்காட்டுக்கு வருகின்ற பொழுது அம்மை தலையால் நடந்து அங்கே செல்லுகின்றார். அங்கே இவள் கேட்ட அத்தனையும் கிடைத்ததானா? ஆமாம், கிடைத்தது. அதை சொல்லுகிற போது எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். எப்போதும்
ஆனந்தம் சேர்ந்து அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சேக்கிழார் வைத்து சொல்லிட்டார். எப்போதும் ஆனந்தம் சேர்ந்து. அப்ப அந்த ஆனந்தம் சேர்ந்து அப்படிங்கிறதுல இரவாத இன்பம் கிடைச்சு விட்டுச்சு. அந்த இரவாத இன்பம் கேட்கிறார் இல்லையா, கேட்ட இப்ப அது அங்கே அமைந்து விடுகிறது. அடுத்து என்ன சொல்ற? இரவாத அன்பு. அந்த அன்பு எங்கே வெளிப்பட்டு நிற்கின்றது? அன்பினுடைய வெளிப்பாடு எங்கே என்றால் எம்பெருமானுடைய ஆட்டத்திலே தான். அந்த திரு நடனம் நமக்கு எதை காட்டி கொண்டு இருக்கின்றது? அந்த அன்பின் உருவாக அல்லவா இருக்கிறது. திரு நடன காட்சி என்பது அன்பின் காட்சி. ஆக அதை இங்கே ஏன்னா அப்பெருமான் நிற்கின்ற பொழுது இங்கு வந்தாய் என்று என்ன எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த உருவம் அல்லவா அந்த அன்பினுடைய திறத்தை இங்கே வெளிக்காட்டி கொண்டு நின்றது. அதே போல சுந்தரர் நிற்கின்ற பொழுது 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையேயாக குணம் ஒரு 3 திருந்து சாத்விகமே ஆக என்று அந்த எம்பெருமான் எந்து வாழ்ச்சதையான ஆடும் அந்த அம்பலத்துல அந்த பெரும் கூத்துல வந்த அந்த பேரின்பத்துல அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டிலே பேரின்பத்தை கண்டு நின்றவர் நம்ம சுந்தரர். இப்ப அததான் இங்க சொல்றேன். மா நடம் கண்டு திருவாலங்காட்டிலே நான் ஆடும் மா நடம் கண்டு. அந்த மா நடம் காணுகின்ற பொழுது அங்கே அன்பினுடைய தன்மையை நீ பெற முடியும். ஆக இரவாத அன்பு அங்க தெரிய வரும். அடுத்து எப்போதும்னு சொல்லிட்டாரே, எப்போதும்ங்கிறதுலே பிறவாமை வந்தாச்சு. ஆக இரவாமையும் பிறவாமையும் அங்கே அதிலே அடங்கி விடுகின்றது. சரி, அடுத்து மறவாமை அதுவும் வந்ததா என்றால் ஆமாம், பாடிக்கொண்டே இருப்பாய். அதைத்தானே சொல்லியிருக்க. அப்ப எம்பெருமானை பாடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது எங்கிருந்து மறக்கும்? அப்ப மறவாமை அங்கே அதிலே அமைந்து விட்டது. என்ன அடுத்து என்ன கேட்டா? உன் அடியின் கீழ் இருக்க அது ஒண்ணு கேட்டா அல்லவா, அதுவும் அமைந்து விட்டதா. நான் ஆடும் போது பாடுன்னு சொல்லியாரு. அப்ப அவன் ஆடுகின்ற பொழுது அங்க பாடணும்னா அங்க அடியின் கீழே இருந்துதானே அவ பாட போறான் என்ற வகையிலே இத்தனையையும் உள்ளடக்கியதாக இறைவனுடைய வார்த்தையை போல் இறைவன் சொல்லியதாக இந்த சேக்கிழார் காட்டிய அந்த தன்மை உண்மையிலேயே அது ரொம்ப வியப்புக்குரியது. நிலவிய ஆலங்காட்டில் ஆடுமா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை என்று காட்டிய அந்த தன்மை. அதுக்கப்புறம் தான் அங்கே பாடுகின்றால் கொங்கை திறங்கி என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அடுத்த 8 இலவம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஆலங்காட்டு பதிகம், இதெல்லாம் பாடிவிட்டு அந்த சேவடி கீழ் என்றும் இருக்கின்றாள் சேக்கிழார் சொல்கிற போது அந்த தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் அந்த சேவடிக்கு எடுத்தருளும் அண்டமுறை ஆடும் எங்கள் அப்பன் இடந்திரு ஆலங்காடைன்னு பாடுறாரு இல்லையா. அந்த காலை எடுத்து மேலே வைத்து ஆடுகின்ற அந்த தன்மை, அந்த சேவடி கீழ் என்றும் இருக்கின்றாரே, இந்த ஒரு வார்த்தையை ரொம்ப சிறப்புடைய வார்த்தை. அந்த சேவடி கீழ் திருவாலங்காட்டிலே என்றும் இருக்கின்றாள், இன்றும் இருக்கின்றாள். திருவாலங்காட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம பார்க்கலாம், அந்த நடராஜ பெருமானுடைய உருவம் இருக்கின்ற இடம், அங்க அம்மை இருந்து பாடுகின்ற இடம். ஆனா நம்ம பிரகாரம் வர்றப்ப எவ்வளவு தூரம் சுத்திட்டு வர்றோம் அப்படிங்கிறதும் தெரியும். அதை பார்க்கின்ற பொழுது அங்கே உள்ள என்ன இருக்கிறது, என்ன இவ்வளவு தூரம் சுத்தி வர்றோமே, அங்கே என்னது அந்த இடம், அதாவது என்ன ரகசியம் என்று அதை பார்க்கின்ற பொழுது வேற ஒண்ணும் இல்லை, அங்கதான் அம்மை இருந்து பாடிக்கொண்டிருக்கிறாள். இப்படி இன்றும் பாடிக்கொண்டிருக்கின்றாள். இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி எழுகின்றது நமக்கு. பொதுவாக 63 நாயன்மார்களினுடைய குரு பூஜையை நாம் ரொம்ப அழகாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அது இங்க ஞானப்பொற்சபையில அது ரொம்ப தனித்தன்மையோடு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அப்ப அந்த நாயன்மார்களினுடைய குரு பூஜை நாள் என்று எதை சொல்லுகின்றோம்? அவர்கள் அந்த நாயன்மார்கள் எம்பெருமானோடு 2 கலந்த அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற நாள், அனுபவிக்க ஆரம்பித்த நாள், இதுதானே நமக்கு குரு பூஜை நாள். ஆனால் அம்மை இங்கேயே தானே இருக்கிறாள், இப்பொழுதும் இங்கே தானே இருக்கிறாள், இப்பொழுதும் பாடிக்கொண்டுதானே இருக்கிறாள். அப்ப அவளுக்கு எப்படி நம்ம குரு பூஜை கொண்டாடுறது? அவள் எம்பெருமானோடு இணைந்து விட்ட நாள் எந்த நாள்?
என்ற அந்த கேள்வி அங்கே நமக்கு எழுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு உண்மையிலேயே சி சுப்பிரமணிய ஐயா தான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விடையை தருகின்றார். அது எந்த நாள்? இந்த பங்குனி சுவாதி என்கின்ற இந்த நாள் அம்மையினுடைய வரலாற்றிலே எந்த நாள் என்றால் அதுதான் அவள் மிக விரும்பி வேண்டிய சிவபூதகண வடிவம் பெற்ற நாள். அந்த சிவபூதகணம் பெற்ற நாள். பொற்படை செய்ய புண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் என்று வியந்து பாடி நயந்து பாடி நிற்கின்றாளே அந்த நாள். அப்போ அந்த தன்னுடைய வனப்பை எல்லாம் விட்டு அங்கே ஏற்பு உடம்பாகி நிற்கின்ற அந்த நாள் தான் பங்குனி சுவாதி நாள். அதுதான் உன்னுடைய வனப்பை எல்லாம் உதறி ஏற்புடம்பேயாக வானமும் நிலமும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் பெற்ற அந்த நாள் தான் பங்குனி சுவாதி நாள். அந்த நாளை தான் நாம் குரு பூஜையாக கொண்டாடுகின்றோம். ஆக இப்படி நமக்கு அமைந்த இந்த அம்மையினுடைய மிகச்சிறந்த இந்த குரு பூஜை நாள் அம்மையை சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு அமைந்தது. அம்மையினுடைய அந்த வரலாற்றை சிந்திப்பதோடு அவளுடைய பாடல்களிலிருந்தும் சில கருத்துக்களை சிந்திப்பதற்கு இந்த நாள் இன்றைய நாள் ஒரு ஒரு பொன்னாள் போல நமக்கு அமைந்தது. அதற்கு வழிவகுத்து தந்த இந்த ஞான பொற்சபையினருக்கு உண்மையிலேயே நன்றி கடப்பாடு உடையவளாக நான் இருக்கின்றேன். இன்று இந்த நாளில் நாளை 3 நாள் இந்த 3 நாட்களும் அம்மையினுடைய குரு பூஜை நாளாக அமைய நாமும் அம்மையினுடைய சிந்தனையை மேற்கொள்வதற்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஞான பொற்சபை சார்ந்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்திராணி அம்மையாருக்கும் கருணாம்பிகை அம்மையாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைய வழி இணைந்து நின்று இந்த சொற்பொழிவினை அம்மையினுடைய சிந்தனையை செவிமடுத்து நின்ற உங்கள் அத்தனை பேரும்